சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல சந்தோஷோட அம்மா, அதாவது ஜெயம் ரவியோட அம்மா ஜெயம் ரவி இருக்கும்போது பாடுவாங்க. பிரகாஷ் ராஜ் இருக்கும்போது மட்டும் பாட மாட்டாங்க. இனிலி அவங்களை கூட்டிட்டு வந்து பாடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும் போது அவங்க பிரகாஷ் ராஜை தான் பார்ப்பாங்க. அவரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பாடுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்கள பாட வேணாம்னு சொன்னதே பிரகாஷ் ராஜ் தான். இந்த சீனை பாருங்க. எனக்கு பிடிக்காது. என் பாட்டு ஊருக்கெல்லாம் பிடிக்குதே. நீ எதுக்கு பொண்டாட்டியா ஊருக்கு பொண்டாட்டியா? ரெண்டும் வேற வேற படம் தான், ஆனா விஷயம் உண்மைதானே. தளபதி விஜய் போர் அடிச்சா என்ன கேம் விளையாடுவார்னு தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு. எஸ், டெம்பிள் ரன். ஜில்லா படத்துல மதுரையில் இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸும் ஆபரேஷன் கிளியர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம தளபதி மட்டும் போர் அடிச்சு டெம்பிள் ரன் விளையாடிட்டு இருப்பாரு. சும்மா சொன்னேன் அவ்வளவு. ராஜாராணி படத்துல நயன்தாரா ஓட்டின ஸ்கூட்டியை தான் நஸ்ரியா ஓட்டிருக்காங்க. நஸ்ரியா ஓட்டின ஸ்கூட்டியை தான் நயன்தாரா ஓட்டிருக்காங்க. எப்படி தெரியுமா? இவங்க 2 பேரும் யூஸ் பண்ண ஸ்கூட்டியினுடைய நம்பர் பிளேட் ஒண்ணு. அவங்க யூஸ் பண்ண ஸ்கூட்டி இவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, இல்ல இவங்க யூஸ் பண்ண ஸ்கூட்டி அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தாம்தூம் படத்துல சாய் பல்லவியை பார்த்திருக்கீங்களா? தாம்தூம் படத்துல நிச்சயதார்த்த மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல கூட்டத்தோட கூட்டமா சாய் பல்லவியை உட்கார்ந்துருப்பாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்பதான் பார்த்தேன். இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. பாய். கில்லி படத்துல இதை நோட் பண்ணிருக்கீங்களா? படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல தனலட்சுமியும் வேலுவும் ஒரு லைட் ஹவுஸுக்கு மேல இருந்து கீழே குதிப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி நடந்துட்டு இருக்கும். அந்த விநாயகர் சிலைக்கு மேலேயே விழுவாங்க. இவங்க தப்பிச்சு ஓடினதுக்கு அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி நடக்க போகுது அப்படிங்கறத படத்துல ஒரு இடத்துல சிம்போலிக்கா காமிச்சிருப்பாங்க. எங்க தெரியுமா? லைட் ஹவுஸ்ல இருந்து இவங்க 2 பேரும் குதிப்பாங்களா, அதுக்கு முதல் நாள் த்ரிஷா தனியா போன் பேசுறதுக்காக ஒரு போன் பூத்துக்குள்ள போவாங்களா, அந்த போன் பூத்துக்கு பக்கத்திலேயே அந்த விநாயகர் சிலையை வச்சிருப்பாங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. சும்மா ஏதோ பார்த்தேன் சொன்னேன் அவ்வளவுதான். சாரி. பாகுபலி படத்துல மனோகரி பாட்டுக்கு முன்னால வர சீன்ல பாகுபலி யார்கிட்ட போய் கல்லு வாங்குவார்னு நோட் பண்ணீங்களா? இந்த கல்லு விற்கிறவரு அந்த படத்தோட டைரக்டர் ராஜமௌலி. ஒரு போதை உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் நேத்து அந்த படத்தை திரும்ப பார்க்கும்போது தான் அதை நோட் பண்ணேன். சந்திரமுகி திரைப்படத்துல இந்த விஷயத்த நோட் பண்ணீங்களா? சந்திரமுகி படத்துல நாசரோட வைஃபா ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சந்திரமுகி திரைப்படம் மலையாளத்தில் வெளியான மணிச்சிற்றதர் அப்படின்ற படத்தினுடைய கதையிலிருந்து தான் உருவாக்கி எடுத்தாங்க. அந்த மலையாள படத்துல நயன்தாரா அவர்களுடைய கேரக்டர் ஒருத்தங்க பிளே பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் சந்திரமுகி படத்துல நாசருடைய மனைவியா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சது. இதுக்கு பதில் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த பாட்டை கேளுங்களேன். இதுல ஜெயம் ரவி என் முன்னாலேயே நீ உன் வுட்பி கூட லவ் பண்ணு அப்படின்னு சொல்றாரா, இல்ல என்னுடைய முன்னாள் காதலி மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரா, இல்ல சிலேடே அணி மாதிரி ஒரே வார்த்தையில 2 சிச்சுவேஷனையும் கவர் பண்றாரா? என்னவா இருக்கும்? தெரிஞ்சா சொல்லுங்க. காதலர் தினம் திரைப்படத்தை பத்தின இந்த விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதலர் தினம் திரைப்படத்துல முதலாவதாக ஹீரோ கேரக்டருக்கு செலக்ட் ஆனவர் ஷாம் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆகாம போனதுனால அப்பாஸ் அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அந்த டைம்ல அப்பாஸ் ஜாலி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்ததுனால டேட் கிடைக்காம போயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டவர் தான் நடிகர் குணால். காதலர் தினம் திரைப்படம் இப்ப வரைக்கும் நம்ம எல்லார் மனசுலயுமே நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான் அந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ். இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் விஷம் குடிச்சிட்டு சாகிற மாதிரி தான் முதல்ல ஷூட் பண்ணிருக்காங்க. அப்புறமா ஒருவேளை படம் ஓடாதோ அப்படின்றதுக்காக ஹீரோயினை ஹீரோ காப்பாத்துற மாதிரி எழுதி அதை தான் படமாவும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த திரைப்படம் ஹிட்டோ ஹிட். I love you ரோஜா, I love you. இந்த திரைப்படத்துக்கு ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாரு. அந்த டைம்ல ஒரு படத்துல வர பல பாடல்களுக்கு பல பாடலாசிரியர்கள் வரிகள் எழுதி கொடுத்துட்டு இருந்தப்போ இந்த திரைப்படத்துல வர 7 பாடல்களுக்குமே கவிஞர் வாலி அவர்கள் தான் வரிகள் எழுதி கொடுத்திருக்காரு. வாரணமாயிரம் திரைப்படத்துல இந்த லவ் ஸ்டோரியை நோட் பண்ணிருக்கீங்களா? நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமழை பாட்டுல ஹீரோ ஹீரோயினுக்காக உருகி உருகி பாடிட்டு இருக்கிறப்போ என்னோட வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த பாட்டுல அந்த வரிகள் வரும்போது ஒரு அழகான குட்டி ஒன் சைட் லவ் ஸ்டோரிய ஜிவிஎம் அவர்கள் அந்த பாட்டுல காட்டியிருப்பாரு. என் வீட்டை பார் என்னை
படத்துல லியோவை ரிவீல் பண்ற அந்த ஒரு ஃப்ரேம்ல லியோவோட பர்த் இயர் 1977 அப்படின்னு இருக்கும். அதே நேரத்துல சத்யாக்கு பார்த்திபன் மேல டவுட் வந்து பார்த்திபன் பத்தி கலெக்ட் பண்ண ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்திபனுடைய பர்த் இயர் 1978 அப்படின்னு இருக்கும். அதாவது பார்த்திபன் நான் லியோ இல்ல அப்படின்றதுக்காக அவர் கிரியேட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்றத அந்த படத்துல பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருப்பாங்க. லியோவினுடைய பிளாஷ்பேக் கதை நடக்கிறது 1999. அந்த திரைப்படத்துல லியோ தாஸும் அலிசா தாஸுக்கும் ரெஃபரன்ஸ் ஆக ஜீன்ஸ் படத்தை காமிச்சிருப்பாங்க. ஜீன்ஸ் திரைப்படம் வெளியான ஆண்டு 1998. அப்படி பார்த்தா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜீன்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆயாச்சு. அந்த விஷயத்து கூட இந்த படத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. படத்துல லியோ கேரக்டர் எல்லா விஷயங்களுமே லெஃப்ட் ஹேண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாரு. பார்த்திபன் கேரக்டர் எல்லா விஷயங்களுமே ரைட் ஹேண்ட பயன்படுத்தி தான் பண்ணிருப்பாரு. எல்லாரும் சினிமாக்கு வரதுக்காக ஐடி ஜாப் விட்டுட்டு வருவாங்க. ஆனா ஒருத்தர் சினிமாக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா சினிமா விட்டு போயிட்டு ஐடி ஜாப்ல சேர்ந்திருக்காரு. தெகிடி படம் அசோக் செல்வன் நடிப்புல பி ரமேஷ் இயக்கத்துல வெளியாச்சு. இந்த படம் இவ்வளவு சக்சஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த படத்தினுடைய சக்சஸ்க்கு அப்புறமா பி ரமேஷ் வேற ஏதாவது கிரேட்டா பண்ணுவார்னு பார்த்தா கிரேட்டா போய் ஐடி ஜாப்ல சேர்ந்து ஐடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வை? நியூசிலாந்தினுடைய யங்கஸ்ட் சாம்பியன் இவங்க பார்லிமெண்ட்ல ஆடின ஹக்கா டான்ஸை 2002 கமல்ஹாசன் ஆடிட்டாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஹக்கா டான்ஸ் கெஸ்ட் வர வைக்கிறது, ஏதாவது அச்சீவ் பண்ணா சந்தோஷத்தின் போது சோகத்தின் போது அப்படின்ற ஒகேஷன்ஸ்ல ஆடப்படுது. நியூசிலாந்துல 170 வருடங்களுக்கு அப்புறமாக பார்லிமெண்ட்டுக்கு தெரிவான யங்கஸ்ட் சாம்பியன் இவங்க அவங்களுடைய மெய்டன் ஸ்பீச்சுக்கு முன்னாடி இந்த டான்ஸை ஆடிப்பாங்க. அதே ஹக்கா டான்ஸை 2002 வெளியான பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்துல கமல்ஹாசன் அவர்கள் ஆடியிருப்பாருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? தேவா அவர்களுடைய இசையில வெளியான சகலகலா வல்லவனே அப்படின்ற பாடல்ல கமல்ஹாசன் அவர்களும் சிம்ரன் அவர்களும் இந்த ஹக்கா டான்ஸை ஆடியிருப்பாங்க. அலைப்பாயுதே ஓகே கண்மணி இந்த 2 திரைப்படங்களையும் இருக்கிற காமனான சீன்ஸை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? அலைப்பாயுதே திரைப்படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மேரேஜ்ல தான் சந்திப்பாங்க. அதே மாதிரிதான் ஓகே கண்மணி திரைப்படத்திலயும் ஒரு மேரேஜ்ல தான் ஹீரோவும் ஹீரோயினும் சந்திச்சுக்குவாங்க. அலைப்பாயுதே திரைப்படத்துல ஹீரோட வீட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்க முதல் தடவை அலைப்பாயுதே அப்படின்ற கர்நாடிக் ரேஞ்சில வர ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. அதே மாதிரி ஓகே கண்மணி திரைப்படத்திலயும் ஹீரோட வீட்டுக்கு ஹீரோயின் முதல் தடவை வந்தப்போ மலர்கள் கேட்டேன் அப்படின்ற பாடல பாடியிருப்பாங்க. அலைப்பாயுதே திரைப்படத்துல ரொம்ப ரசிக்கப்பட்டு இப்ப வரைக்கும் எல்லாரும் மனசுல இருக்கிற சீன் தான் அந்த ட்ரெயின் சீன். அதே சீன் மாதிரி ஓகே கண்மணி திரைப்படத்திலயும் ஒரு சீன் வரும். அந்த ஃப்ரேம் கூட கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது பிறந்ததுல இருந்து அப்படியா? பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தியா வா வானு அப்படிங்கிறாங்க. இதுல வந்து பட்டாளத்துக்கும்னு எதை சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம்னா அமரன் படத்தை நம்ம வச்சுக்கலாம்ல. ஏன்னா அதுல வந்து இந்த பட்டாளம் போர்க்களம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்தது போராட்டத்துக்கும் போயிட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லும்போது பராசக்தி திரைப்படத்துல தமிழுக்காகவும் ஹிந்தி திணிப்புக்காகவும் வந்து போராட்டம் பண்ணுவாங்கல்ல. ஸோ போராடி அந்த ஒரு வெற்றியை பெற்றதுனால பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போயிட்டு இருந்தவனை வா வான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சேயான் வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா? உலக அழகினா ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் அவர்கள் நடிச்ச முதலாவது திரைப்படம் ஒரு தமிழ் திரைப்படம். அதே மாதிரி உலக அழகி பட்டம் வென்றவங்க பிரியங்கா சோப்ரா. அவங்க நடிச்ச முதலாவது திரைப்படமும் ஒரு தமிழ் திரைப்படம். பிரியங்கா சோப்ரா ஹிந்தில நடிக்கிறதுக்கு நிறைய படத்துல சைன் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்து இந்த பொண்ணெல்லாம் நடிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாலும் தமிழ்ல சைன் பண்ண தமிழன் படத்துல அவங்கள நடிக்க வச்சிருக்காங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்னு சும்மாவா சொன்னாங்க? 96 படத்துக்கும் மெய்யழகன் படத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. 96 படத்துல விஜய் சேதுபதியோட ஃபேமிலி கடன் வாங்கினதுனால ஊரை விட்டு போயிருவாங்க. மெய்யழகன் படத்துல ப்ராப்பர்ட்டி பிரச்சனை காசு பிரச்சனைனால ஊரை விட்டு போயிருவாங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. சும்மா சொன்னேன்.